நான் கடைசியா போட்ட வீடியோல சீமான் எப்பேற்பட்ட ஃப்ராடு அப்படின்னு ஆதாரத்தோட காமிச்சும் கூட இந்த ஜாம்பிஸ் உடனே வந்து எங்க அண்ணன் அப்படிலாம் கிடையாது, ஊருக்குள்ள ஒரே ஒரு உத்தமர் அது எங்க அண்ணன் மட்டும்தான் அப்படின்னு கண்ணு ஃபுல்லா வேர்த்து கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. முக்கியமா வழக்கம் போல கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ஜாம்பிஸ் தம்பிங்க என்னதான் கடிச்சு கதறினாலும் உண்மைதான். ஆக்சுவலா சீமான் ஒரு ஃப்ராடு அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதை நீங்க எவ்வளவு கதறினாலும் அதை மாத்தலாம் முடியாது. ஏன்னா அவன் இப்ப இல்ல எப்பவுமே ஃப்ராடுத்தனமா தான் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கிறான். ஏன்டா ஒன்ன ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு தெருமுனை கூட்டத்திலையும் போயிட்டு டிவிக்கே அப்படின்னு சொல்லி கண்ணுல ஒண்ணுக்கு போறானா, நீங்க எங்க அண்ணன மாதிரி உத்தம இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலயும் வந்து நீங்களும் உங்க பங்குக்கு ஒப்பாரி வச்சு கண்ணுல ஒண்ணு போயிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும் அப்படின்னா சீமான் மேல ஒரு காலகட்டத்துல அவர் மேல ஒரு தனிப்பட்ட மரியாதைன்னு ஒண்ணு இருந்தது. அப்பா பரவாயில்ல, நாம தேடுற மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மரியாதை இருந்தது. ஆனா அவனோட அந்த வாழ்க்கை முறை அதெல்லாம் தூண்டி பார்க்கும்போது செக் இதுக்கு முன்னாடி இருக்கிறவனே எவ்வளவு பரவாயில்ல, இவனை இவ்வளவு கேவலமா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அவனோட வாழ்க்கை முறையும் அவனோட நடத்தையும் இருக்கு. அதுலயும் அந்த மூக்கு கீழே அந்த பஞ்சாயத்து கிணற வச்சுக்கிட்டு போற இடத்துலாம் என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாம லூஸ் தனமா பேசிட்டு இருக்கிறான்ல, அதனாலயே அவன் பேரையும் இந்த நாம் தமிழர் அப்படின்ற கட்சி பேரையும் கேவலப்படுத்திட்டு இருக்கிறான். ஒன்ன ஒரு பக்கம் இந்த மாதிரி கேவலப்படுத்துறான் அப்படின்னா நீங்க முரணுக்கு முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற பேர்ல இன்னமும் அவனை நீங்க போற இடத்துல செருப்படி வாங்குற மாதிரி அசிங்கப்படுத்தி தான் இருக்கிறீங்க. ஆக்சுவலா அந்த வீடியோல நான் தான் உங்களுக்கு சரியா புரிய வைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ தெளிவா புரிய வச்சிடறேன். உலகத்துல ஒரே மாதிரி 2-3 பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரி 2 நபர்கள் தான் இந்த 2 பேரு. ஒண்ணு ஊரை ஏமாத்தி திருநிதி அப்படின்ற பேர்ல திருட்டுத்தனமா தின்னு இளைஞர்களை தப்பா கைட் பண்ணி நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ற ஒரு பாலியல் குற்றவாளியான சைமன், பாவாடை சைமன். சோ இது ஒரு ஆளு. இதே மாதிரி நீ கற்பனை நினைச்சிட்டு இருக்கிறல, ரொம்ப நல்லவர், நம்ம மக்களுக்காக போராடுறவரு, இவர் எப்பேற்பட்ட உத்தமர் தெரியுமா அப்படின்னு நீ நல்லவர் நம்பிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் சீமான். ஆக்சுவலா இது வந்து மொத்தம் 2 பேரு. இது வந்து பாவாடை சைமன். ஆமா, எங்க தாத்தா பேரு யாக்கோப்பு அப்படின்னு தன்னோட தாத்தா ஒரு கிறிஸ்டியன், தான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு தாத்தாவோட அந்த கிறிஸ்டியன் பேரை எங்க தாத்தா பேரு யாக்கோப்பு தான் அப்படின்னு சொல்ற பாவாடை சைமன். ஆக்சுவலா சீமான் கிடையாது, சீமான் மாதிரியே இருக்கிற சைமன். ஒரு விமர்சனமா அந்த பாட்டன் பேரை கொடுங்க சார். உங்களோட பாட்டன் பேர் என்ன சார்? எந்த பாட்டன்? உங்களுக்கு ஒரு பாட்டன் இருப்பாருல்ல, உங்க அப்பாவோட அப்பா, அவர் பேர்லாம் என்ன சார்? எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். இது வந்து பாவாடை சைமனோட நீண்ட கால க்ளோஸ் நண்பர் களஞ்சியம். ஆக்சுவலா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா சீமானோட அப்பா பேரு செபாஸ்டியன் தான், அவரோட தம்பி பேர் வந்து பீட்டர் ஜேம்ஸா அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் பரம்பரை அப்படின்னு பாவாடை சைமனோட நண்பரான களஞ்சியம். ஆக்சுவலா சீமானோட ஃப்ரெண்டு கிடையாது, பாவாடை சைமனோட நண்பர். சீமான் வந்து கிறிஸ்தவரா? கிறிஸ்தவர். எப்போ? எப்பவுமே அவர் கிறிஸ்தவர் தான். சீமானுடைய குடும்பத்தில் இருக்கவங்களாம் குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவர்கள் தான். சீமானுடைய தம்பி பேர் என்ன? ஜேம்ஸ். அவரும் கிறிஸ்தவர் இல்லையா?